ஹலோ எவ்ரிவன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ஹேலோ அல்கின்ஸ் அண்ட் ஹேலோரின்ஸ். இதில் பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். இப்போது சாயிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது இல்லையா, அது வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுனால நமக்கு ஹாலோஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா உருவாகுது. அது வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா பர்சிஸ்ட் ஆகிருக்கு, அதாவது நிலச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சாயிலில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தில் வந்து லீஃபு, ஃப்ளவர் இது மாதிரி எல்லாமே வந்து கொட்டும், பழம் எல்லாமே கொட்டும். அது மாதிரி வந்து ஏதாவது அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து இறந்து போச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து மண்ணில் தான் இருக்கும். அது கொஞ்சம் நாள் கழித்து காணப்படும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா அந்த காம்பவுண்ட்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால தான் வந்து அந்த மாதிரி ஆகும். சரியா, அப்படி டெஸ்ட்ராய் பண்ணும்போது நமக்கு வந்து ஹாலோஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று உருவாகும். சரியா, அந்த ஹாலோஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன். சரியா, அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் ஆர் வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த ஹாலஜன் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணும், அதாவது வந்து மாற்றும். சரியா, ஹைட்ரஜனை வந்து மாற்றும். அப்படி வந்து பார்த்தோன்னா மாற்றும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஆல்கைல் ஹாலைடு அண்ட் வந்து பார்த்தோன்னா அரைல் ஹாலைடு அப்படின்ற ரெண்டு ஹாலைடு வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. சரியா, இந்த அல்கைல் ஹாலைடு இருக்குது இல்லையா, அதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தோன்னா ஹாலோ அல்கீன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து அரைல் ஹாலைடு இருக்குது இல்லையா, அதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தோன்னா ஹாலோ ரீன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஹாலோ ரீன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஹாலோ ஆல்கின் இருக்குது இல்லையா, இந்த ஹாலோ ஆல்கின் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்கில் குரூப் அப்படின்றது இருக்கும். சரியா, இந்த ஆல்கில் குரூப் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி கியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டோம் அப்படின்றது வந்து இருக்கும். சரியா, இந்த ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் இருக்குது இல்லையா, இதோட வந்து பார்த்தோன்னா ஹாலஜன் ஆட்டம் வந்து பார்த்தோன்னா அட்டாச் ஆகியிருக்கும். சரியா, இதோட ஹாலஜன் ஆட்டம் அப்படின்றது அட்டாச் ஆகிருக்கும். அதே போல் வந்து பார்த்தோன்னா ஹாலோரீன்ஸ் இருக்குது இல்லையா, ஹாலோரீன்ஸு இதில் வந்து பார்த்தோன்னா அரைல் குரூப் அப்படின்றது இருக்கும். அந்த அரைல் குரூப்பில் வந்து எஸ்பி ஸ்கொயர்டு ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் அப்படின்றது இருக்கும். சரியா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாலஜன் ஆட்டம் அப்படின்றது அட்டாச் ஆகியிருக்கும். சரியா, இதனுடனும் ஹாலஜன் ஆட்டம் அப்படின்றது அட்டாச் ஆகியிருக்கும். இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா ஹாலோ அல்கின்ஸு அண்டு வந்து பார்த்தோன்னா ஹாலோரீன்ஸ். சரியா, இந்த ஹாலோ அல்கின்ஸில் வந்து பார்த்தோன்னா அல்கில் குரூப் இருக்குது, ஹாலோ அரீன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து அரைல் குரூப் வந்து இருக்குது. சரியா, இந்த அல்கில் குரூப் இருக்குது இல்லையா, அதனுடன் வந்து பார்த்தோன்னா எஸ்பி கியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டோம் அப்படின்றது இருக்கும். அண்டு வந்து பார்த்தோன்னா அரைல் குரூப் இருக்குது இல்லையா, அதனுடன் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தோன்னா எஸ்பி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டோம் அப்படின்ற இந்த ரெண்டு வந்து இருக்கும். சரியா, இப்போது இந்த எஸ்பி கியூப் ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் இருக்குது இல்லையா, அதோட ஒரு ஹாலஜன் ஆட்டம் அப்படின்றது அட்டாச் ஆகியிருக்கு. எஸ்பி ஸ்கொயர்டு ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் இருக்குது இல்லையா, அதோடையும் வந்து பார்த்தோன்னா ஹாலஜன் ஆட்டம் அப்படின்றது அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு நேச்சராக கிடைக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஹாலஜன் வந்து பார்த்தோன்னா அட்டாச் ஆகியிருக்கு இல்லையா, அந்த ஹாலஜன் வந்து பார்த்தோன்னா நிறைய ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகியிருக்கிற மாதிரியான அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிளினிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிளினிக்கலி யூஸ்ஃபுல் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த டைப்பில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, அது வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நிறையா வந்து யூஸ் ஆகுது அப்படின்னும், அண்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா டே டு டே லைஃப்லேயும் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த டைப்பில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் போலார் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நான் போலார் காம்பவுண்ட்ஸோட வந்து சால்வன்ஸ் ஆகவும், சரியா, நான் போலார் காம்பவுண்ட்ஸோட சால்வன்ஸ் ஆகவும், அண்டு வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட வந்து சிந்தசிஸ் அந்த சிந்தசிஸ்க்கான ஸ்டார்டிங் மெட்டீரியலாகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நான் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2 ஆர் மோர் தென் 2 வந்து ஆட்டம்ஸ் இருக்குது. சரியா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாலிகுலை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதை தான் வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா,
சரி, இங்கே உங்களுக்கு அது கொடுக்கல. அதோட மீனிங் நான் போலார் காம்பவுண்ட்ஸோட மீனிங்கிறது அதுதான். சரியா? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த நான் போலார் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து சால்வெண்ட்ஸாக வந்து யூஸ் ஆகுது இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட சிந்தசிஸ்க்கான ஸ்டார்டிங் மெட்டீரியல். இந்த இடத்துல சிந்தசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிம்பிள் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸாக வந்து ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா அதை தான் வந்து பார்த்தோன்னா சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட சிந்தசிஸ் அப்படின்னா அதை தான் வந்து சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த இடத்துட்ட காம்பவுண்ட்ஸ்னால் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்ல ஹாலோ ஆல்கின் ஹாலோரின் அப்படின்றது அதில் வந்து நிறையா ஹாலோஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து சால்வெண்ட்ஸாக யூஸ் ஆகுது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட சிந்தசிஸுக்கான ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தால் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக். சரியா? அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தோன்னா குளோரின் கொண்டதாக இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக்கோட நேம் என்ன அப்படின்னா குளோரம்பினிகால் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இந்த குளோரம்பினிகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு ஃபீவர் இருக்குது இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? மைக்ரோ ஆர்கானிசத்தால் உருவாக்கக்கூடிய அந்த குளோரம்பினிகால் இருக்கு இல்லையா, அது வந்து குளோரின் கொண்டதாக இருக்கும். இது டைஃபாய்டு ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பாடியிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோடின் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். சரியா? இது வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிறேங்க. தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனோட டிஃபிஷியன்சி, அதாவது வந்து குறைபாடுனால நமக்கு வந்து டிசீஸ் வந்து காஸ் ஆகும். அது என்ன டிசீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காய்டர் அப்படின்னு சொல்கிறது. காய்டர் அப்படின்னா வந்து முன்கழுத்து கடலை அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கழுத்து இருக்குது இல்லையா, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீக்கமாக இல்லாத கட்டி மாதிரி இது மாதிரி இருக்கும். அதுதான் வந்து காய்டர். இது எதனால் உருவாகுதுன்னா தைராக்சின் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஹாலோஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிந்தட்டிக் ஹாலோஜன்னா செயற்கையான ஹாலோஜனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோரோகுயினைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், இதையும் நோட் பண்ணிக்கிறோங்க. சிந்தட்டிக் ஹாலோஜனுக்கான எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குளோரோகுயினைன் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா மலேரியா ஃபீவர் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ ஈத்தீன் அப்படின்றது இது வந்து சர்ஜரி இருக்குது இல்லையா, அறுவை சிகிச்சை அப்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அனஸ்தெட்டிக்காக வந்து யூஸ் ஆகுது, அதாவது மயக்க மருந்தாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸு. இது வந்து சர்ஜரியில் வந்து பார்த்தோன்னாக்கா வந்து பிளட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதாவது அறுவை சிகிச்சையில் வந்து நமக்கு வந்து பிளட்டு தேவைப்படும் இல்லையா, அந்த பிளட்டுக்கு பதிலாக வந்து நமக்கு வந்து இந்த ஃபுல்லி ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஃபுல்லி ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். சரியா? ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோன்னா ஃப்ளூரின் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளூரினோட அந்த ஆட்டம்ஸ் வந்து ஃபில் ஆகிக்கும். சரியா? எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜனை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக அத்தனை ஃப்ளூரின் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அங்கே ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். இதை தான் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லி ஃப்ளூரினேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளட்டுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆர்கனோ ஹாலோஜன் இருக்குது இல்லையா, அந்த ஆர்கனோ ஹாலோஜனோட வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அதையும் அண்டு வந்து பார்த்தோன்னா அதோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு அண்டு வந்து பார்த்தோன்னா அதோட யூசஸ் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்கனோ ஹாலோஜன் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹாலோ ஆல்கின் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் வந்து ஹாலோரின்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய ஹாலஜன் இருக்கு இல்லையா, ஹாலஜன் ஆட்டம் அதோட நம்பர், அந்த நம்பர் அடிப்படையில் இது ஹாலஜன் ஆட்டம் வந்து எத்தனை ஹாலஜன் ஆட்டம் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹாலோ ஆல்கினையும் இந்த ஹாலோரின்ஸையும் வந்து பார்த்தோன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹாலஜன் வந்து ஒரு காம்பனண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து மோனோ அப்படின்னும், 2 ஹாலஜன் இருக்குது அப்படின்னா அதை வந்து டை அப்படின்னு சொல்லணும். சரியா?
இதுவே வந்து மோர் தென் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, மோர் ஹாலோஜன் நிறையா இருக்குது, 2க்கு மேற்பட்ட 3 4 அது மாதிரி இருக்குதுன்னா அதை வந்து பாலிஹாலஜன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேயா? இந்த பாலிஹாலஜன் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தோன்னா ட்ரை அப்படின்னு சொல்லணும். 4 இருந்துச்சு அப்படின்னா அதை டெட்ரா அப்படின்னு சொல்லணும். 5 இருந்துச்சுன்னா பென்டா, 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸா, அது மாதிரி நிறையா வந்து வரும். பட் உங்களுக்கு வந்து 4 வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 4, இது வந்து 3, இது 2, இது 1. ஓகேவா? இப்போ அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து ஹாலோஜன் அப்படின்றது. சரியா? அப்போ இங்கே ஒரு ஹாலோஜன் இருக்குது, அதனால் வந்து மோனோ ஹாலோ அல்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 2 ஹாலோஜன் இருக்குது, ஸோ வந்து டை ஹாலோ அல்கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ஹாலோஜன் இருக்குது, ஸோ அதனால் ட்ரை ஹாலோ அல்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹலரின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு ஹலஜன் இருக்குது, இது வந்து பென்சின் ரிங்னு சொல்லணும். சரியா? இந்த இருக்குது இல்லையா, இதை வந்து பென்சின் ரிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வந்து பென்சின் ரிங்கில் வந்து ஒரு ஹாலஜன் வந்து இருக்குது, ஸோ வந்து மோனோ ஹாலோ அரேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து 2 ஹாலஜன் இருக்குது, டை ஹாலோ அரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 ஹாலஜன் இருக்குது, ஸோ வந்து ட்ரை ஹாலோ அரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோனோ ஹாலோ காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மோனோ ஹாலோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா வந்து இதுவும் மோனோ ஹாலோ தான், இதுவும் வந்து மோனோ ஹாலோ தான் இல்லையா. இதை வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் இருக்குது இல்லையா, இந்த மோனோ ஹாலோவில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம், உதாரணத்துக்கு இந்த பாருங்க இருக்குது இங்கே இந்த கார்பன் ஆட்டம் இருக்குது இல்லையா, இதோட எத்தனை ஹாலஜன் பாண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்குது. சரியா? இதோட எத்தனை ஹாலஜன், கார்பனோட எத்தனை ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகிருக்குது. இந்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா இந்த மோனோ ஹாலோ காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இதையும் வந்து ஃபர்தராக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இதையும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் வந்து கீழே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், sp³ கார்பன். இதை பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். அந்த sp³ கார்பனில் வந்து அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஹாலஜன் கொண்ட அந்த காம்போனண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்போனண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த sp³ கார்பன் இருக்குல்ல, இந்த sp³ கார்பனை டோட்டலாக வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அதை வந்து அல்கில் குரூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம R அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்கில் குரூப் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை வந்து sp³ கார்பன் சொன்னாலும் சரி, எல்லாமே வந்து ஒன்று தான். சரியா? இப்போ அதில் வந்து ஒரு ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ ஹாலஜன் அப்படின்னா எதையெல்லாம் வந்து ஹாலஜன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இதையெல்லாம் வந்து நம்ம ஹாலஜன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கைல் ஹேலைடை நம்ம இன்னொன்று மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹேலோ அல்கின்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயும் வந்து பார்த்துருக்குறோம். இப்போது இந்த அல்கைல் ஹேலைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ஹாலஜன் வந்து எங்கே அல்கைல் ஹேலைடில் எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, 6, அதாவது வந்து sp³ கார்பன் இருக்கு இல்லையா, அதில் தான் அட்டாச் ஆகும். சரியா? அப்போ இணையக்கூடிய அந்த ஹாலஜன் அப்படின்றது, அல்கைல் ஹேலைடில் இணையக்கூடிய அந்த ஹாலஜன் அப்படின்றது எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னா R, அங்கே தான் வந்து அட்டாச் ஆகும். ஆரை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், sp³ கார்பன்னு சொல்லலாம், இல்லைனா அதோட அல்கைல் குரூப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அப்படி வந்து அட்டாச் ஆகும்போது அங்கே வந்து ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? அங்கே வந்து ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த சீரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். சரியா? அந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இப்போது ஒரு ஹாலஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்பனோட வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. அப்படி அட்டாச் ஆகும்போது அந்த கார்பன் இருக்கு இல்லையா, அதோட நேச்சரை பொறுத்து, அந்த கார்பனோட நேச்சரை பொறுத்து அந்த கார்பனை ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி ஃபர்தராக வந்து 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது ஹாலஜன் இருக்குது இல்லையா, அது எந்த கார்பனோட வந்து அட்டாச் ஆகுதோ அந்த கார்பனோட நேச்சரை பொறுத்தும் அந்த கார்பனை 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இணையக்கூடிய அந்த ஹாலஜன் இருக்கு இல்லையா, ஒரு ஹாலஜன் வந்து ஒரு கார்பனோட அட்டாச் ஆக போகுதுன்னா அந்த கார்பன் வந்து ஒருவேளை ப்ரைமரி கார்பனாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைமரி கார்பன் அப்படின்னா இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த அல்கைல் ஹேலைடு இருக்கு இல்லையா, இந்த அல்கைல் ஹேலைடில் உங்களுக்கு அல்கைல் குரூப் இருக்குது இல்லை, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன். சரியா? அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன், அதாவது sp³ கார்பன். சரியா? அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகுது. அப்படி அட்டாச் ஆகும்போது அந்த கார்பன் வந்து உங்களுக்கு ப்ரைமரி கார்பனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அந்த அல்கைல் ஹேலைடு இருக்கு இல்லையா, அப்போ அந்த அல்கைல் ஹேலைடை, இந்த அல்கைல் ஹேலைடு இருக்குல்ல, இதை என்னன்னு சொல்கிறது அப்படின்னா ப்ரைமரி அல்கைல் ஹேலைடு அப்படின்னு சொல்லணும். சரியா? இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரைமரி அல்கைல் ஹேலைடு அப்படின்னு சொல்லணும்.
சரியா? இதை இந்த சிம்பிள்லையும் கூட சொல்லலாம். சரியா? பிரைமரி அல்கைல் ஹாலைடுன்னு சொன்னாலும் சரி, இல்லைனா வந்து 10 அப்படின்னு இந்த சிம்பிளில் சொன்னாலும் சரி. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் ஆகக்கூடிய அந்த ஹாலஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட்ரி கார்பன் கூட அட்டாச் ஆணுச்சு அப்படின்னா, சரியா? இந்த அல்கைல் ஹாலைடில் இருக்கக்கூடிய செகண்ட்ரி கார்பன் அது கூட அட்டாச் ஆணுச்சு அப்படின்னா, அப்போ அந்த அல்கைல் ஹாலைடை நீங்கள் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா செகண்ட்ரி அல்கைல் ஹாலைடு இல்லைன்னா 20 அப்படின்னு சொல்லணும். சரியா? அதே போல் ஹாலஜன் வந்து அட்டாச் ஆகக்கூடிய அந்த கார்பன் ஒருவேளை டெர்ஷியரி கார்பனாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த ஆல்கைல் ஹாலைடை நீங்கள் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடு அப்படின்னு சொல்லணும், இல்லைனா வந்து 30 அப்படின்னு சொல்லணும். கார்பனோட நேச்சர் இருக்குது இல்லையா, அதை பொறுத்து இந்த ஆல்கைல் ஹாலைடு இருக்குது இல்லையா, அதோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தோம். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து ப்ரைமரினா என்ன, செகண்ட்ரினா என்ன, அண்டு வந்து டெர்ஷியரினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹாலஜன் இருக்குது இல்லையா, இது வந்து ஹாலஜன். ஓகேவா? இந்த ஹாலஜன் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த கார்பனோட போய் ஜாயின் ஆகுதோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி கார்பன். சரியா? இப்போ ப்ரைமரி கார்பனாக இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன ரூலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தோன்னா 1 ஆர் மோர், சரி 1 ஆர் 2, 1 ஆர் 2 ஹைட்ரஜனோட ஜாயின் ஆகிருக்கணும். சரியா? அந்த கார்பன் வந்து 1 ஆர் 2 ஹைட்ரஜனோட ஜாயின் ஆகிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தோன்னா அனதர் அல்கைல் ஹாலைடு. சரியா? அந்த இன்னொரு ஆர்னால் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்கைல் ஹாலைடு இல்லையா, அல்கைல் ஹாலைடு இல்லைன்னா sp கியூப்டு கார்பன், அப்படி இல்லை அப்படின்னா வந்து அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது. சரியா? இப்போ இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அல்கைல் ஹாலைடு தான். இந்த கார்பன் வந்து இன்னொரு அனதர் அல்கைல் ஹாலைடு கூட ஜாயின் ஆகி இருக்கணும். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்பன் வந்து ப்ரைமரி கார்பனாக இருக்கணும் அப்படின்னா அது 1 அல்லது 2 ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகிருக்கணும், ஒரே ஒரு ஆரோட ஜாயின் ஆகிருக்கணும், அதாவது அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். சரியா? அதாவது இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கார்பன் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாலஜன் கூட ஜாயின் ஆகுது அப்படின்னா அது 1 அல்லது 2 ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும், கண்டிப்பாக வந்து ஜாயின் ஆகி இருக்கணும். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கார்பன் இருக்குது இல்லையா, அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அப்போ இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரைமரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கார்பன். சரியா? செகண்டரி கார்பன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன் இருக்குது இல்லையா, அது வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்பன் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். இந்த பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகிருக்கணும். அண்டு வந்து பார்த்தோன்னா அனதர் ஆர் கூட அல்லது வந்து அனதர் கார்பன் கூட வந்து 2 அனதர் கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகியிருக்கணும். சரியா? அதாவது கார்பன் வந்து செகண்டரி கார்பனாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஹாலஜன் இணையக்கூடிய அந்த கார்பன் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்போ இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இதை வந்து செகண்டரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள் டெர்ஷியரி கார்பன் அப்படின்றது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலஜன் இணையக்கூடிய அந்த கார்பனில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் அப்படின்றது இருக்கவே கூடாது. சரியா? ஹைட்ரஜன் அப்படின்றது இருக்கக்கூடாது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அனதர் கார்பன் கூட 3 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்கணும். அப்போ இது எப்படி வரணும் பாருங்கள், இந்த கார்பன் வந்து ஹாலஜன் கூட ஜாயின் ஆகுது அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த கார்பன் வந்து டெர்ஷியரி கார்பனாக இருக்கணும் அப்படின்னா அனதர் கார்பன் வந்து 3 கார்பன் கூட ஜாயின் ஆக இருக்கணும். இதில் வந்து ஹைட்ரஜன் அப்படின்றதே இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு டெர்ஷியரி கார்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து ப்ரைமரி அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆர் கூட, அதாவது ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கும். அண்ட் செகண்டரி கார்பன் ஒன்று பார்த்தீங்கன்னா 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கும். அண்ட் டெர்ஷியரி கார்பன் ஒன்று பார்த்தீங்கன்னா 3 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கும். சரியா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கார்பன் அப்படின்றது 1 அல்லது 2 ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகியிருக்கும். அண்ட் செகண்டரி கார்பன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகியிருக்கும். அண்ட் டெர்ஷியரி கார்பன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் கூட அதில் இருக்காது. சரியா? இதுதான் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி கார்பன். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள் அல்லிலிக் ஹாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லிலிக் ஹாலிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய sp கியூப்டு ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் கூட இணையக்கூடிய அந்த ஹாலஜன். சரியா, அதுதான் வந்து உங்களுக்கு அல்லிலிக் ஹாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இணையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாருங்கள் கொடுத்துருக்காங்க, 2 கார்பனுக்கு இடையில டபுள் பாண்டு இருக்கணும். அந்த டபுள் பாண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் கூட நமக்கு வந்து ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகி இருக்கணும். சரியா, உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கும், அதே போல் இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கும், இந்த கார்பனுக்கும் இடையில பாருங்கள் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. சரியா, அப்போ அடுத்து வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கும், அந்த கார்பன் கூட தான் இந்த ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகணும். சரியா, அப்போ 2 கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், அந்த கார்பனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் கூட வந்து ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகணும். இதுதான் வந்து ரூல். அப்படி ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த கார்பன் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருக்க கார்பன், இந்த கார்பனை தான் நீங்கள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அல்லிலிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த காம்பவுண்ட் வந்து என்னென்னு சொல்கிறது அப்படின்னா வந்து அந்த காம்பவுண்ட் வந்து அல்லிலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா, அந்த அல்லிலிக் கார்பன் கொண்ட அந்த காம்பவுண்ட்ஸை வந்து அல்லிலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு டபுள் பாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துட்ட ஒரு கார்பனும் இந்த இடத்துட்ட ஒரு கார்பனும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த கார்பன் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த கார்பன், இந்த கார்பனோட ஹாலஜன் வந்து பார்த்தோன்னா ஜாயின் ஆகி இருக்கும். சரியா, அப்போ இந்த கார்பனை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அல்லிலிக் கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹாலஜன் இருக்குது இல்லையா, இந்த ஹாலஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லிலிக் கார்பன் கூட தான் ஜாயின் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மீனிங் அதுதான். சரியா, அந்த கார்பன் வந்து அந்த ஹாலஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லிலிக் கார்பன் கூட வந்து ஜாயின் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா வந்து ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்பன் இருக்குது இல்லையா, அந்த கார்பன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா அரோமேட்டிக் ரிங் இருக்கு இல்லையா, அது கூட ஜாயின் ஆகியிருக்கும். சரியா, அரோமேட்டிக் ரிங் அப்படின்னா வந்து இந்த பென்சின் ரிங் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து அரோமேட்டிக் ரிங் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஹைப்ரிடைஸ்டு கார்பன் இருக்குது இல்லையா, அந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அல்லிலிக் ஹாலைடு அப்படின்னா வந்து டபுள் பாண்டு கார்பனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பனை வந்து நீங்கள் அல்லிலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி அல்லிலிக் கார்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பென்சின் ரிங் இருக்கு இல்லையா, அரோமேட்டிக் ரிங்கு, அதில் வந்து போய் ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்பனை தான் வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா பென்சைலிக் கார்பன் அல்லது வந்து அந்த காம்பவுண்ட்டை வந்து பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு பென்சின் ரிங்கு அல்லது வந்து அரோமேட்டிக் ரிங்கு அப்படின்னு சொல்கிறது. இந்த பென்சின் ரிங்கில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கார்பன் இருக்கும். சரியா, இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு கார்பன் இருக்கும். அதில் இந்த இடத்துட்ட இருக்கக்கூடிய கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் கூட இந்த இடத்துட்ட இருக்கக்கூடிய கார்பன் கூட இந்த கார்பன் இந்த CH2 இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஜாயின் ஆகுது. சரியா, அப்போ அந்த பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய கார்பன் கூட ஜாயின் ஆகிறதுனால தான் இதை வந்து பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பென்சைலிக் ஹாலைடு இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரைமரி பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ரைமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி அப்படின்னா அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ப்ரைமரி அப்படின்னா வந்து நமக்கு ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்பன் வந்து 1 அல்லது 2 ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகியிருக்கணும். சரியா, ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகியிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தோன்னா அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கணும். இப்போ இந்த ரூலை வந்து இது வந்து ஃபில் பண்ணணும். சரியா, அப்படி ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமரி அப்படின்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கார்பன் சரியா, இந்த ஹாலஜன் ஜாயின் ஆகிருக்கக்கூடிய இந்த கார்பனை எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சென்டரில் வரும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 2 H2 வந்துருக்குது. ஸோ வந்து ஒரு H2 வந்துருக்குது. H2னா வந்து 2 ஹைட்ரஜன். அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகியிருக்குது. அண்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து இந்த பென்சின் ரிங் அரோமேட்டிக் ரிங் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வந்து கார்பன். ஓகேவா, இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹாலஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, அது வந்து ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகி இருக்குது. ஸோ வந்து இது வந்து ப்ரைமரி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது வந்து பென்சின் ரிங்கில் வந்து அந்த கார்பன் வந்து பார்த்தோன்னா பென்சின் ரிங்கோட வந்து ஜாயின் ஆகி இருக்கிறதுனால அந்த ப்ரைமரி கார்பனை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரைமரி பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க
இதை வந்து செகண்டரி அண்டு டெர்ஷியரி பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு செகண்டரிக்கான ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹாலஜன் இணையக்கூடிய அந்த கார்பன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட இருக்கணும் அண்ட் வந்து 2 அனதர் கார்பன் கூட இருக்கணும். இதுதான் வந்து செகண்டரி. சரியா, இதுதான் வந்து உங்களுக்கு செகண்டரியில் வரும். சரியா, இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதனோட ரூல் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆறு இருக்குது இல்லையா, இந்த ஆறு வந்து பார்த்தோன்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா CH3க்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம CH3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆறு இருக்கு இல்லையா, இது வந்து ஹச்சுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம வந்து ஹச் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா. இப்போ பார்க்கலாம், இந்த இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த ஹாலஜனு ஆறு, இந்த ஆறு இந்த ஹாலஜன் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த பாருங்கள் இப்படி இருக்குது இல்லையா, இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது. இதுதான் உங்களுக்கு நமக்கு ப்ரைமரியாக செகண்டரியாக டெர்ஷியரியான்னு சொல்கிறது. அந்த கார்பன் இருக்குது. அந்த கார்பன் எதோட ஜாயின் ஆகிருக்குன்னா அரோமேட்டிக் ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த கார்பனோட ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அந்த கார்பனை எடுத்துக்கலாம். அந்த கார்பன் ஓகேவா, அந்த கார்பன் எதோட ஜாயின் ஆகிருக்கு பாருங்கள், ஹாலஜன் கூட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வந்து ஹாலஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மேலே வந்து எதோட ஜாயின் ஆகி பாருங்கள், CH3யோட ஜாயின் ஆகிருக்கு. அந்த CH3யில் இருக்கக்கூடிய அந்த C மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே அது எது கூட ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஹச்சு கூட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வந்து கீழே வந்து ஹச்சு கூட ஜாயின் ஆகிருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரோமேட்டிக் ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கு. சரியா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரூலை பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகேவா. அதனால் இது வந்து செகண்டரி. இது வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்டரி பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து டெர்ஷியரி பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து ப்ரூவ் பண்ணணும். நமக்கு வந்து டெர்ஷியரி அப்படின்னா அதோட ரூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஹாலைடு இணையக்கூடிய அந்த கார்பன் வந்து பார்த்தோன்னா 3 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கணும். சரியா, 3 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கணும். இங்கே ரூல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆறு இருக்குது இல்லையா, இந்த ஆறு வந்து இந்த ஆறுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆறு வந்து பார்த்தோன்னா CH3க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆறு இருக்குது இல்லையா, அந்த ஆறு இருக்கிற இடத்துல அந்த ரெண்டாவது ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறு இருக்கிற இடத்துல நம்ம வந்து CH3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா, அந்த இடத்துல நம்ம CH3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆறு வந்து இந்த ஆறுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆறுக்கு பதிலாகவும் நம்ம வந்து CH3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா, இதையும் CH3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆறு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஆறுக்கு பதிலாக நம்ம CH3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஆறுக்கு பதிலாகவும் நம்ம CH3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா. இப்போ பாருங்கள், இந்த 3 ஜாயின் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு கார்பன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சென்டருக்கு வரணும். அது கூட என்ன ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் வந்து ஜாயின் ஆகிருக்கு. அண்ட் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா CH3 இருக்குது. ஸோ அதில் இருக்க Cயை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு CH3 இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய Cயை மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த C கூட ஜாயின் ஆகி இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ரூல் வந்து வரணும் அப்படின்னா வந்து ஹாலஜன் கூட ஜாயின் ஆகிருக்கணும். அண்ட் வந்து 3 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கணும். அதை ரூலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்ஷியரி பென்சைலிக் ஹாலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் என்னை ரொம்பவுமே மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.